ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கான சமையல் வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் இந்த பொருட்கள்லாம் பார்த்து என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நானே சொல்லிடுறேன் என்ன அப்படின்றத. இன்றைக்கி வந்து வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். வெந்தய குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்துடலாம். வெந்தயம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சீரகம், சோம்பு கொஞ்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளியை நல்லா கரைச்சி இருத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சக்கெல்லாம் நிறையா இருக்கும், அதனால் 2 இருத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே நல்லது. நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாக போட்டுக்கலாம், கட் பண்ண வேண்டியதில்லை. அப்போ தான் எடுத்து நம்ம ஒன்றா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அப்படின்னா மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். இதுதான் அளவு. புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்லித்தூள் வந்து அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணும். சாம்பாருக்கு வந்து மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும், மல்லித்தூள் வந்து கம்மியாக இருக்கணும். இதுதான் அளவுகள். அடுத்து தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பலகார சட்டி வச்சுக்கலாம். சட்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வறுக்கலாம். வெந்தயத்தை வறுத்துக்கலாம். நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். சத்தம் நல்லா பொடன்னு கேட்குதுங்களா? இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீரகமும் சோம்பையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை கொட்டிக்கலாம். நல்லா அலசி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி வரட்டும். நம்ம சின்ன வெங்காயம் அப்படின்றதுனால நம்ம முழுசாக போட்டிருக்கோம். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கி வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும். எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிருக்கோம். அப்போ தான் வந்து புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டையும் சுவையும் கொடுக்கறது இந்த எண்ணெயும் இந்த சின்ன வெங்காயமும் தான். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியும் அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிண்டு விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெந்தயம், அதை வந்து நல்லா பொடி பண்ணி அது மேலாப்பா தூவி விட்டுக்கலாம். நல்ல வாசனை செம்மையாக இருக்கும். வெந்தயம் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து நுணுக்கிக்கலாம். வெந்தயத்தை வந்து நுணுக்கி வச்சு பாருங்கள். நல்லா பொடியாக இருக்குங்களா? இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்த பிறகு இந்த வெந்தய பொடியை நம்ம அதில் துவைக்கலாம். பாருங்கள் வெங்காயம்லாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வந்து தேங்காய் நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் எடுத்தும் ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காவை அப்படியே கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே செய்ய போகிறதில்ல, தேங்காய் ஊற்றாமலே நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும்.
குழம்பு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த வெந்தய பொடியை அப்படியே நம்ம மேலாப்பில் தூவிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வெந்தய பொடி குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த வெந்தய பொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிக்குவோம். இன்னும் நல்லா திக்காக வந்துடும். உங்களுக்கு இதில் தேங்காய் பூ போடணுன்னாக்கா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.